ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிதினிது சேனல். அனைவருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரம்ஜான் ஸ்பெஷல் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோஸையும் தவறாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கிராமத்து ஸ்டைலில் நான் பண்ண போகிறேன். அதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, இதை எல்லாத்தையும் ஒரு கடாயில் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் நல்லா ஃப்ரை பண்ணி அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்ல ஸ்மெல் வரும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது அதே கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து இது பண்ணுனா ரொம்பவே ருசியாக இருக்கும். அதில் கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கூடவே வெந்தயம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணும், நல்ல ஸ்மெல்லு சூப்பராக வரும். அடுத்து சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் மீன் குழம்புக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும். அதனால் அந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்டு தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள். நான் இங்கே சங்கரா மீன் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 கிலோ மட்டும் எடுத்திருக்கேன். அந்த 1/2 கிலோ தேவையான அளவுக்கு தான் இந்த குழம்பு நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு அதிகமாக செய்யணுன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி தண்ணி சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா இருக்குல்லையே, அதில் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துக்கிட்டா கசப்பாயிடும், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் போதுமானது. இப்போது தேங்காயும் சோம்பும் நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், சங்கரா மீன் ஒரு 1/2 கிலோ நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நல்ல குழம்பு கொதித்து வருது. கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த மீனை இதில் சேர்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா தனித்தனியாக சேர்த்துக்கோங்க, ஒட்டாத மாதிரி. சங்கரா மீன் சீக்கிரமாக வெந்துடும், அதனால் ஒரு 5 நிமிஷம் ஒரு மூடி போட்டு வேக வச்சிங்கனாலே இது போதும், நல்லா வெந்துடும். இது நல்லா ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், மீன் நல்லா சூப்பராக வெந்து நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அப்படி மேலே அழகாக அவ்வளோ அழகாக ரெட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. சூப்பரான நம்மளுக்கு மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இதில் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.